ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே நிகழ்வுகள், நேற்று சாட்டர்டே நிகழ்வுகளை பார்த்து நிறைய பேர் வந்து செம்ம ஷாக்கிங்கில் இருப்பீங்க. நடந்து போச்சு, கடந்து போகிறத வாழ்க்கை. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னுமே அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவை பார்த்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. உண்மையிலே யார் எவிக்ட் ஆனது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் ஸ்டார்டிங்கை வந்து நம்ம பிக் பாஸ் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு அந்த டாஸ்க்கை. எல்லாருமே வந்து அங்கே ரெசல்யூஷன் எடுத்தாங்க. விஜய் பார்த்து அதிகப்படியான பாயிண்ட்ஸ் சூப்பராக வச்சாங்க. டான்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அன்றைக்கி வந்துட்டு அந்த பாட்டு அவ்வளோ பாட்டு போட்டதில் அதிகப்படியாக ஆர்வமாக டான்ஸ் பண்ணதே பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி, கமருதீன், சுபிக்ஷா, கொஞ்சோண்டு சாண்ட்ரா. மீதி எல்லாம் வந்து ஆடியன்ஸ் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. நம்ம விக்ரம், சாண்ட்ராவோட விக்ரம் செம்மையாக இது பண்ணார். ஸோ ஒரு டான்ஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறது கூட வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து யாருமே அதாவது ஒரு இதுவே இல்லை, இன்ட்ரெஸ்ட்டே காட்ட பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 2 வாரத்தை எப்படி ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல. ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெசல்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டாஸ்க் மாதிரி என்னென்னா ஹிப்போக்ரைட் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு வந்தால் மட்டும் அதை வந்து தக்காளி சட்னி, ஆனால் உனக்கு வந்தால் ரத்தம், அதாவது உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, அந்த டாஸ்க்கு அதில் வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. இதில் விஜய் பார்வதி, கமருதீன் இருந்தாங்க. கமருதீன் கூட சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் விஜய் பார்வதி தலையில் கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி பார்க்கணும் அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு. எனக்கு வந்து ரத்தம், உனக்கு வந்து தக்காளி சட்னியா, இது எப்படி மாற்றுறாங்க? உண்மையிலே வந்து சீரியஸ் கான்வர்சேஷனாக வச்சுருக்காங்களா, இல்லை ஒரு சில பேர் வந்து பூசி முழுவாங்க பார்த்தீங்களா? ஐயோ என்ன பண்ண தெரியலையே, இவ்வளோ நாளாக விஜய் பார்வதி சொல்லியே நம்ம வந்துட்டு காலத்தை ஓட்டிட்டு வந்துட்டு இவ்வளோ நாளா இனிமேல் நம்ம விஜய் பார்வதி சொல்ல முடியாது, ஐயோ இப்படி ரெட் கார்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்களே, இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. பார்ப்போம் இன்றைக்கி யார் என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யா வெர்சஸ் விக்ரம் அவங்களோட இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த வாரம் முழுக்க, ஏன் போன வாரம் அந்த டாஸ்க்கு, அதாவது சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. விக்ரம் போயிட்டு பயங்கரமாக பேசியிருப்பார், என் மனைவி இழுக்காத அப்படின்லாம் பேசியிருப்பார்ல. அவங்களும் வந்து பயங்கரமாக வந்துட்டு பேசிட்டு வெளியே போயிருப்பாங்க. பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாமே விஜய் பார்வதி கார்னர் பண்ண ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்புறம் அவங்க ஹாயாக கால் மேலே காலப்பட்டு உட்காந்து பார்த்துருப்பாங்க விஜய் பார்வதி, நடத்துங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே சண்டை போட்டு அந்த மாதிரி போயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு நாமினேஷன் டைம்லேயும் வந்துட்டு விக்ரம் ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பார், ஃப்ராட் அப்படின்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல. அதுக்கப்புறம் இந்த பால் டாஸ்கில் வந்துட்டு ஆக்சுவலாக திவ்யா மேலே பெருசாக அடியே படலை. விஜய் பார்வதி சர்ருன்னு விட்டாங்க. அதெல்லாம் இங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ரைட்டு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று போச்சுல்ல, அதை பற்றி டிஸ்கஷனானு தெரியல. ஆனால் 2 பேரை வச்சு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வருது. அப்புறமா சுபிக்ஷாவோட எவிக்ஷன். ஸோ கண்டிப்பாக சுபிக்ஷாவோட எவிக்ஷன் நடந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி நடிட்டு கொடுத்தாச்சு, சரிங்களா? சுபிக்ஷா எவிக்ஷன் நடந்திருக்கு. அவங்க சும்மா வந்துட்டு இந்த டாஸ்க்குனாவே வந்துட்டு தோல்வியை தாங்க முடியாது அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசு பொண்ணு. ஸ்டார்டிங் அந்த காயின் டாஸ்கில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. என்னடா அந்த பொண்ணு செம்மையாக பண்ணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் விக்ரமோட வலையில் விழுந்தாங்க. அப்போ தந்து வெளியே வரவே இல்லை. அது தம்பி அழகாக சொன்னாப்புல வந்து, ஏன் நீ விக்ரம் கிட்ட அண்ணா கிட்ட மட்டும் பழகுற, கமருதீன் இன்னும் ஒரு சில பேர்கிட்ட நல்லா பழகு அப்படின்னு இருப்பார். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது மறைமுகமாக சொல்கிறார், அவர்கிட்ட மட்டும் பேசாத, நீ வந்து இது பண்ணுன்னு. ஈவன் அவங்களுடைய மனைவி சொன்னாங்க, விக்ரமோட மனைவி, நீங்கள் வந்து தப்பாக வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த பொண்ணு கேட்கலையே. இப்போது அந்த பொண்ணு தெரியாமல் போயிடுச்சு. பட் இவ்வளோ தூரம் வந்தது உண்மையிலே பெரிய விஷயம். என்ன பணப்பட்டி எடுத்துகிட்டு போயிருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அழறாங்க. இவங்க அழறதுக்கு அப்புறமா விக்ரமும் அழற விஷயங்கள் போயிடுது. ஏன்னா அண்ணன் தங்கச்சி பாண்டிங் இருந்துச்சுல்ல, அதனால் அழறாங்க போல். அப்புறமா வந்துட்டு வெளியே வராங்க, மேடையிலைக்க வச்சு பேசுகிறாங்க. அப்புறம் இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு சேர்ஸ் பண்ணுறாங்க அந்த பொண்ணை. சின்ன வயசு பொண்ணு இல்லை, உண்மையிலே இன்னும் வயசு இருக்குது. யாரும் பிக் பாஸ் கேம் மட்டுமா இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்ல ஒரு ஏவி போடுறாங்களா அவங்களுக்கு. கமருதீனுக்கும் எவ்வளோ ஏவி இருக்குது, விஜய் பார்வதிக்கு எவ்வளோ சூப்பரான விஷயங்கள் இருக்குது. ரைட்டு. இப்போ அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குற விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து டிக்கெட்டு ஃபினாலை வந்துட்டு அரோரா கொடுத்து அங்கே பண்ணுறாங்க. ரைட். சூப்பரான ஒரு மூமெண்ட்டில் சூப்பர். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் சண்டே எபிசோடுக்காக காத்துட்ருக்கீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.